Hello friends, welcome to Vaigai suvai kitchen. இது அறுசுவைகளின் சங்கமம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து பார்க்க போறோம். இது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சின்ன வெங்காயமும் கத்திரிக்காவும் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இதை நீங்க தயிர் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூடனாலும் உங்களுக்கு நல்ல காம்பினேஷன்ல இருக்கும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் வந்து 1/4 கிலோ, ஒரு நல்ல பிஞ்சு கத்திரிக்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணணும். நான் வந்து 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து அதை நறுக்கி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா கொஞ்சம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். புளி வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப்பு வந்து கரைசல் எடுத்துருக்கிறேன். சீரகம் வந்து 1 டீஸ்பூன், சோம்பு வந்து 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்து அதை நல்லா கீறி வச்சுருக்கேன். கருவேப்பிலை 10லேருந்து 15. இப்போ 1/4 மூடி தேங்காய் எடுத்து அதை நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன் பேஸ்ட்டாக. இப்போது நம்ம இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அது ஒரு 100 ml எடுத்திருக்கேன். இப்போது நம்ம கடாயை அடுப்பில் வச்சு அதில் வந்து நல்லா தாராளமாக ஒரு 100 ml நல்லெண்ணெய் ஊற்றுங்க. இதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வருது. அப்போ நம்ம சீரகத்தை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அப்போ தான் அந்த சீரகத்தோட வாசம் வந்து எண்ணெயில் இறங்கும். அதுக்கப்புறமா சோம்பை சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் கூடவே போடுங்க. இந்த குழம்புக்கு அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் வந்து எடுத்து அதை நல்லா நறுக்கி போடுங்க. இந்த குழம்புக்கு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்த்துருக்க சின்ன வெங்காயமும் நல்லெண்ணெயும் இது நல்லா உங்களுக்கு வதங்கி வரும்போது இந்த குழம்பு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதுக்கான ஸ்பெஷல் டேஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயமும் இந்த எண்ணெயும் தான் வந்து ஸ்பெஷல் டேஸ்ட் வந்து கொடுக்கும். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயை வந்து இதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை வந்து சேர்த்துக்குவோம். இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி உங்களுக்கு நல்லா சாஃப்ட் ஆகட்டும். இப்போ நான் இங்கே வந்து வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கிறேன். ஒரு 4-5 வெள்ளைப்பூடு வந்து நல்லா தாராளமாக சேருங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வெள்ளைப்பூடு வந்து நீங்கள் அது வெந்து கடித்து சாப்பிடும்போது இப்போ நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாத்துலேயுமே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. அந்த சமயத்தில் நான் 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி சேர்க்குறேன். அதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கிறேன். ஹையில் வைக்க வேண்டாம், மிளகாய் பொடி தீய ஆரம்பிச்சிரும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குதுன்ட்டு. இப்போது 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். இப்போ மஞ்சள் பொடி வந்து கொஞ்சம் கூட தான் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நம்ம தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது நம்ம கத்திரிக்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயை வந்து நடுவில் வந்து இப்படி இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம அந்த குழம்புல இருக்க காரம் எல்லாமே உள்ளே இறங்கும். இது பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. அப்போ தான் நம்ம மசாலா வந்து இந்த கத்திரிக்காய் கூட நல்லா பிளெண்ட் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். நான் இங்கே கல் உப்பு தான் சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் சால்ட்டாக இருந்ததுன்னா ஒரு 1.25 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது நான் புளி கரைசலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்கு வந்து உங்களுக்கு அந்த கத்திரிக்காய் மசாலா எல்லாமே நல்லா வெந்து அதோட பச்சை வாசனை வந்து போகணும். அது வரைக்கும் ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த குழம்புக்கு தேவையானதுக்கு 1 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். அப்பப்போ இதை வந்து மாதிரி கிண்டி விடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம எண்ணெய் எல்லாமே வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம எவ்வளோ எண்ணெய் சேர்த்தோமோ அவ்வளோ எண்ணெய் வந்து உங்களுக்கு கொதிக்க கொதிக்க பிரிஞ்சு வந்துடும்.
பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து அரைச்சி வச்சதில் 3/4 கப் தேங்காய் வந்து சேர்த்துருக்குறேன். நீங்கள் தேங்காயை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது நம்ம இந்த பிரிஞ்சால் கறியை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு எல்லாத்தோடையும் ரொம்ப பர்ஃபெக்ட் காம்பினேஷன். தயிர் சாதமாக இருந்தாலும், லெமன் ரைஸாக இருந்தாலும், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இதை நீங்கள் நிறையா செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கொஞ்சமாக செஞ்சாலும் உங்களுக்கு போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வைகை சுவை. இது அறுசுவைகளின் சங்கமம்.